நடிகர் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஜாதகத்துலேயும் காலசர்ப்ப தோஷம் தான் இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேரோட ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா இந்த காலசர்ப்ப தோஷங்கள்லாம் இருக்கும். அதையும் கடந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போயிருப்பாங்க. எல்லா இடங்களும் அவங்க போயிருப்பாங்க. இது வந்து ஒரு குறியீடு தான். எல்லா இடங்களுக்கும் பார்த்திங்கன்னா சிறு வயதுலேருந்தே நிறையா ஜெயிச்சவங்களும் நிறைய ஜாதகங்களை பார்க்க முடியும். இது எல்லாருக்கும் பொருந்தது, சில பேருக்கு பொருந்த மாட்டேங்குதுங்கிறது மட்டும்தான் உண்மை தானே தவிர, அதனால் இது வந்து தோஷமே இல்லை அப்படின்னு எடுத்துக்க வேணாம். இந்த தோஷத்தால் தான் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத எடுத்துக்க வேணாம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அனந்த கால சர்ப்பதோஷம். அனந்தனுங்கிறதும் ஒரு பாம்போட பேர் தான் வச்சுக்கோங்க. அந்த அனந்த கால சர்ப்பதோஷம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1ல் ராகு இருந்து 7ல் கேது இருந்தால். இந்த அனந்த கால சர்ப்பதோஷம் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமண விஷயமாக யாரையாவது ஏமாற்றி பொய் சொல்லி இல்லை நம்பிக்கை துரோகம் பண்ணி அவங்களோட வாழ்க்கை ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்க ஒரு சாபம் கொடுத்தாங்கன்னா அதுதான் வந்து அனந்த கால சர்ப்பதோஷம். அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் 1ஆம் இடத்துல ராகு இருக்கும், 7ஆம் இடத்துல கேது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதே போல் பார்த்திங்கன்னா ராகு வந்து 7ஆம் இடத்துல போய் கேது 1ஆம் இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் வந்து நாசக கால சர்ப்பதோஷமாக. அது என்ன நாசக காலம்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தனுடைய மனைவியை வந்து தொட்டதுனால அந்த குடும்பம் பாதிக்கப்படும், அந்த சாபம்லாம் வந்து சேர்த்துல பிரண்மனை நோக்குதல் அப்படிங்கிறது. அது வந்து வன்புணர்வாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து தவறான உறவுகளாக இருந்தாலும் சரி, இதனால் ஏற்படக்கூடிய சாபம் வந்து இது வந்து லக்னத்தில் வந்து கேதுவும் 7ஆம் இடத்துல ராகும் வர்றது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உத்தேசம் தானே தவிர அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் குரு பார்வை கிடைச்சிருந்தால் என்ன நடக்கும்? குரு பார்வை கிடைச்சிருந்தாலோ வேறு ஒரு கிரகங்களோட பார்வை கிடைச்சிருந்தாலோ அது ஒர்க் பண்ணாதே. அடுத்தது வசந்தன் ஐயா சொல்லுவாங்க, அது வந்து லக்னத்தில் 7ஆம் இடத்துல ராகு அல்லது கேது 1-7ல் வந்து ராகு கேதுக்கள் இருந்து அந்த ஜாதகருக்கு சின்ன வயசில் அம்மை போட்டிருந்தால், அந்த அம்மை நோயால் தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த தோஷமே அடி போயிடுதுங்கிறாரு. அந்த தோஷமே இது கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது இது அனுபவங்களில் சில விஷயங்களை எடுத்து சொல்லணும். பழங்கால நூல்களில் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒத்து வருது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ இது ஒரு பக்கம். ஜென்ரலாக பார்க்கும்போது லக்னத்தில் ராகு இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்? நானும் பல நூல்களை தேடி பார்த்து தான் எடுக்கிறேன். இவங்க எப்படி தான் தெரியல, இந்த தோஷம் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டை மட்டுமே தான் எடுத்துகிட்டு வராங்களே தவிர அதில் உள்ள நல்ல விஷயங்கள் மற்ற விஷயங்களை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் அந்த ராகு வந்து என்ன மாதிரி பலனை கொடுக்கும்னா, நீங்கள் வசிக்கிற வீடு வந்து ஏற்கனவே வந்து வேடர்கள் வசித்த வீடாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வேடர்கள்ங்கிறது இந்த காலத்தில் குறைவு தானே, எனக்கு அந்த வேட்டை தொழிலே கிட்டத்தட்ட தடுக்கப்பட்டிருக்குல்ல. அப்போ அந்த முன்னோர்கள் யாராவது அந்த இடத்துல வசிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரைஃபிள் கிளப்பில் இருக்கிறவங்க கூட நம்ம ஏற்கனவே இருக்கிற வீடுகளில் குடியிருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சொந்தமான இடமா இருந்திருக்கலாம். இப்படி எது வேணாலும் இருக்கலாம். துப்பாக்கி சுடுற பயிற்சியில் ஈடுபடுறாங்கள காவலர்கள், அவர்கள் வந்து அந்த இடத்துல வசிச்சிருக்கலாம். இது ஆதி காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறோம். வேடர்கள் வசித்த இடங்களில் வந்து லக்னத்தில் ராகு இருந்தால் நீங்கள் வசிக்கிற வீடு வந்து வேடர்கள் வசித்த வீடாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஒன்று, இது பல காலகட்டங்களுக்கு முன்னது. அடுத்தது, லக்னத்தில் ராகு இருந்தால் நீங்கள் வசிக்கும் வீட்டுக்கருகே தட்டுவாணி குடி இருப்பாள் அப்படிங்கிறாங்க. தட்டுவாணிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. நடத்தையில் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு லேடி வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது அருகாமையில் குடி இருக்கலாம். அதெல்லாம் நம்மலாம் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க, இல்லை அதனால தான் நல்லவங்க அதனால் கெட்டவங்கலாம் சொல்ல முடியாது. வந்து பழங்கால நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறதுல இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, லக்னத்திலே ராகு இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கும். நம்ம என்ன எந்த வகையில் குறையணும், நாம் எதுக்கு எல்லோரும் போய் லைனில் நின்னால் நம்ம எதுக்கு லைனில் நிற்கணும், அவனுக்கு எதுக்கு வணக்கம் போடணும், இப்படி ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இதுதான் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ஒருத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். இந்த ராகு என்ன நிலையில் இருக்குது? இப்போ லக்னத்து மாறுதலில் 12 லக்கணம் சாரமா ஸ்திரமா உபயமா, இந்த லக்கணத்துக்கு குரு பார்வை கிடைச்சிருந்ததுன்னா நம்ம அதை பெருசாக எடுக்க முடியாது. லக்னத்தில் கேது இருந்தால் அது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னால பொதுவாகவே பார்த்திங்கன்னா லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும், தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்குங்கிறது ஒரு கணக்கு. இதுதான் முதல்ல பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய கேதுவை இந்த குரு மாதிரி கிரகங்கள் பார்த்துருந்தாலும் அது கிடையாது, மாறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இது என்ன மாதிரியான தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா, நம்ம கூட சில நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கூட உள்ள நண்பர்கள்ட்ட சொன்னால் சந்தோஷப்படுவாங்கள்ல, ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை உடனே என்ன நினச்சிப்பாங்க, நம்ம கூட தானே ஈக்குவலாக இருக்கான், இவன் எப்படி மேலே போகிறான், உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, நாமளும் அதே மாதிரி ஒன்று செய்வோம் அப்படின்னு செய்வாங்க.
இதுக்கு வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய உயர்வு இருக்கும், நம்ம ஒரு லெவலில் இருப்போம் இல்லையா, நம்மளோட ஒருத்தவங்க மேலே வரும்போது நம்மளை உள்ள மேலவங்களை பார்த்து அவங்கள வந்து ரொம்ப மட்டமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்து லக்னத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது ஒரு ஆளையும் சந்திச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்கள பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே வர்றது. குறைன்னா என்ன, அவங்கள பற்றி குறைத்து மதிப்பிட்டு மற்றவர்கள்ட்ட சொல்லிட்டு வர்றது. அவங்களாம் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் தான். இது அப்படியே எல்லாருக்கும் நோக்குங்கிற அவசியம் கிடையாது. அந்த கேது வேறு ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கலாம், அல்ல அந்த கேதுவை வந்து வேறு இன்னொரு கிரகங்கள் பார்த்துருக்கலாம். இப்படியெல்லாம் எடுத்து தான் எடுக்கணும். இது சர்ப்பதோஷம் அப்படின்னாலே பாம்பு மாதிரியான திறமைகள் அவர்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய மூத்த குடி அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம தமிழர்கள்லையும் சரி இலங்கையும் சரி, இந்த இலங்கையில் பூர்வீக குடிமக்கள் இருக்காங்கள்ல, நம்ம தமிழகத்தோட ஒரு பகுதி தானே ஆதி காலத்தில் இலங்கை. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த பூர்வீக தமிழ் குடிகளுக்கு நாகர்கள் அப்படிங்கிற ஒரு பேரே உண்டு, இயக்கர்கள் நாகர்கள் அப்படிங்கிற ஒரு பேரே உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இனத்தோட ஒரு அடையாளம் தானே நாகர்கள்ங்கிறது. இப்போ நாகர் கோயில் அப்படிங்கிறோம், நாகப்பட்டினங்கிறோம், நாகநாடுங்கிறோம், நாகாலாந்துங்கிறோம், இப்படி நிறைய சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த நாக வழிபாடு உள்ள இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, எப்படி வந்து நாகங்கள் ஊர்ந்து பல இடங்களுக்கு போகுதோ அது மாதிரி ஒரு இனக்குழு வந்து குறிப்பிட்ட மாதிரி போய் பல இடங்களுக்கும் பரவி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி, ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட எல்லா பகுதியிலும், ஈவன் பாகிஸ்தானை தாண்டி ஆப்கானிஸ்தான், பலுசிஸ்தான் இந்த மாதிரி பகுதி வரைக்குமே நம்ம தமிழர்கள் தானே வசித்ததாக சொல்கிறாங்க. இந்த சில மொழிகளெல்லாம் ஒப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் வந்து பரவுன மக்கள் தானே. அப்போ அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கங்கெல்லாம் நாக வழிபாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை ஒட்டி பல புராணங்கள் தோன்றுது. பிற்காலத்தில் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அதை ஒட்டி சில புராணங்களையும் எடுத்துக்கிறாங்க. அப்படி தான் கணக்கு தானே தவிர, புராணங்கள் அப்படின்னாலே புனைவுகள் தான், நம்ம எழுதப்படுற கதைகள், அது ஒரு குறியீடு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த கடவுள்களை வழிபட்டால் இந்த பிரச்சனை தீரும்னா அந்த கடவுளோட குறியீட்டுக்கு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்ல வர்றது தான் இந்த நாக தோஷம் அப்படிங்கிறது. தோஷம் சில நேரங்களில் அது யோகமாகவும் வேலை பார்க்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் லக்னத்தில் வந்து ராகு இருந்துன்னா 7ஆம் இடத்துல கேது இருந்து தான் ஆகணும். அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் லக்னத்தில் கேது இருந்து தானே ஆகணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதே 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதா பார்த்துட்டின்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பண்ணும், நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நம்மை விட பல மடங்கு வலிமையானவர்களாகவும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸில் உயர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க. இதுதான் 7ஆம் இடத்துல ராகு இருந்துக்கிறது. 7ஆம் இடத்தில் கேது இருந்தால், 7ஆம் இடத்தில் கேது இருந்தால் நம்மளை விட, நம்ம ஸ்டேட்டஸை விட, உதாரணத்துக்கு வந்து ஸ்டேட்டஸ் தான் அந்த இடத்துல, பவர்ஃபுல்லுங்கிறது ஒன்று எடுக்கலாம். அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட கீழானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுக்கிறது. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு நல்லா படித்து ஒரு சம்பளம் வாங்கிட்டோம்னா அவங்க அதுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல இருப்பாங்க, இல்லை நம்மளுடைய அப்பியரன்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதாவது வாழ்க்கை துணைக்கு. இதுதான் வந்து லக்னத்தில் ராகு இருந்து 7ஆம் இடத்தில் கேது இருந்தால் இருக்கக்கூடிய விஷயம். அதே போல் 7ஆம் இடத்துல ராகு இருந்து லக்னத்தில் கேது இருந்தால் இதுதான் எல்லாத்துக்கும் உரிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. இது வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், அவ்வளோதான். இதுக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அனந்த கால சர்ப்பதோஷம், நாசக கால சர்ப்பதோஷம்னு வச்சுருக்காங்க. இந்த கால சர்ப்பதோஷத்துக்கும் சர்ப்பதோஷத்துக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். இந்த நாகங்களால் தான் உங்களுக்கு வந்து ஒரு தோஷம் ஏற்படுதுன்னு ஒன்று வச்சுக்கிட்டா கூட வச்சுக்கோங்க. அது காலசர்ப்ப தோஷமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது தோஷமாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட காலசர்ப்ப தோஷங்கள் இருந்தால் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரன் கோயிலில் போய் அங்கே வந்து ஒரு அந்த நிவர்த்தி பூஜை பண்ணிக்கிட்டோம்னா, சங்கரநாராயணன் கோயிலில், ஏன்னா அது சதுரகிரிங்கிறது 4 அப்படிங்கிறது குறிக்கிறதுனால, ராகுக்குரிய எண் 4ங்கிறதுனால ராகுக்கு அங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அதே ராகு காலத்தில் காளஹஸ்தி சப்தகிரிக்கு அருகில் இருக்குல்ல, சப்தம் கிரி அப்படிங்கிறது 7 மலை இல்லையா, அது கேதுவை குறிக்கிறதுனால அங்கே வந்து அடுத்த வாரம் வந்து நீங்கள் வந்து அங்கே அந்த ராகு கேது தீர்த்த பூஜைகள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு சரியாகும். இது வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. நீங்கள் அங்கே பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் உடஞ்சிருந்தானே, அப்படி தானே கணக்கு. இதுக்கு என்னென்னவோ பேரை சொல்லி பயமுறுத்திட்டு கிடக்கிறாங்களே அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தவிர ஜோதிடத்தை ஜோதிடமாக தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கும் கடவுளுக்கும் முடிச்சு போடுறாங்க, இதுக்கும் தாந்திரீகத்துக்கும் முடிச்சு போடுறாங்க, இதுக்கும் ஓர விஷயத்துக்கு முடிச்சு போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதன் மூலமாக அவர்கள் ஆதாயத்தை அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் ஏன் கோயிலை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில்கள் காலாகாலமாக சொல்லப்பட்டுகிறது தான் காளஹஸ்தி. ஆனால் சங்கரனை
ஐயனார் கோயில் எதுக்கு சொல்கிறோம், காளஹஸ்தி எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். இது காலசர்ப்ப தோஷமாக இருக்கக்கூடிய பட்சத்தில், இல்லை நீங்கள் தோஷம்தான் அப்படின்னு உறுதிப்படுத்தினால் கூட இந்த கோயில்களுக்கு, இந்த 2 கோயில்களுக்கு இடைவெளி இல்லாமல் போயிட்டு வந்தால் போதும். இந்த ஞாயிற்றுக்கிழமை சங்கரன் கோயில் போனீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காளஹஸ்தி போயிட்டு அங்கே என்ன பூஜை சடங்குகளோ அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதனால் எல்லாமே தோஷம்னு எடுக்க வேணாம். இந்த அடிப்படையில் இருந்து அடுத்தது நாம் 2ஆம் இடத்துல ராகு அல்லது கேது, 8ஆம் இடத்தில் ராகு அல்லது கேதுங்கிறதா அது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.